தனது பெயரை மாற்றுவதற்கு செய்திருந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் அரசாங்கத்துக்கு எதிராக தொடுத்த வழக்கில் பினாங்கைச் சேர்ந்த ஆடவர் வெற்றி பெற்றுள்ளார். கோஸ்வாமி தேவா சிங் அனாலெல்லாக்கி பஜன் சிங் எனும் 40 வயது ஆடவர் தனது பெயரில் உள்ள அனாலெல்லாக்கி பஜன் சிங் என்பதை நீக்கி கைரோன் என்ற குடும்ப பெயரை குறிக்கும் சொல்லை சேர்க்குமாறு கடந்த ஆண்டு நவம்பரில் தேசிய பதிவுத்துறையிடம் JPN விண்ணப்பித்திருந்தார். எனினும் மைகாட் அடையாள அட்டையை மாற்றுவதற்காக சென்ற போது ஆவணங்கள் போதவில்லை என கூறி அவரின் விண்ணப்பத்தை JPN நிராகரித்தது. இதனால் ஏமாற்றமடைந்த கோஸ்வாமி JPN மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார். JPN தனது விண்ணப்பத்தை நிராகரித்தது செல்லாது என அறிவிக்க வேண்டும், தான் விரும்பும்படி பெயர் மாற்ற அனுமதிக்க வேண்டும், புதிய மைகாட் அட்டையை வெளியிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அவர் நீதிமன்றத்திடம் முன்வைத்தார். கோஸ்வாமி தற்போது ஜெர்மனியில் பணிபுரிவதால் இணையம் வாயிலாக நடைபெற்ற விசாரணையின் இறுதியில் நீதிபதி கோஸ்வாமிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். அவரின் விண்ணப்பத்தை JPN நிராகரித்ததானது நியாயமற்றது, ஏற்புடையதும் அல்ல என நீதிபதி கூறினார். கோஸ்வாமியின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென தீர்ப்பளித்தாலும் JPNக்கு செலவு தொகை எதனையும் நீதிமன்றம் நிர்ணயிக்கவில்லை. அவதூறு வகையிலான சமூக ஊடக பதிவுக்காக தனது முன்னாள் மருமகனுக்கு 1,50,000 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்குமாறு பிரபல சமையல் கலைஞர் செஃப் வானை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செஃப் வானின் கருத்துக்கள் அவதூறானவை அல்ல என உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தள்ளுபடி செய்து புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அயர்லாந்து நாட்டவரான தனது முன்னாள் மருமகனுக்கு 40,000 ரிங்கிட்டை செலவு தொகையாக கொடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் செஃப் வானை பணித்தது. சலாஹுடின் காஃபார் என்ற இஸ்லாமிய பெயரை கொண்ட ஓலுனாய் செஃப் வானின் மகளும் நடிகையுமான செரீனாவை 2010 கரம் பிடித்தார். இருவரும் பின்னர் 2017 விவாகரத்து செய்து கொண்டனர். இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பெண்ணொருவரின் காருக்கு வேண்டுமென்றே தீ வைத்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆடவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 39 வயது குணசேகரன் நேற்று தொடங்கி சிறைவாசம் அனுபவிக்க வேண்டுமென நீதிபதி அறிவித்தார். ஏப்ரல் 11ஆம் தேதி சிராஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் முன்புறம் நிகழ்ந்த சம்பவத்தில் 37 வயது மஞ்சிட் பால் காருக்கு சொந்தமான 43,000 ரிங்கிட் மதிப்புள்ள டொயோட்டா வியாஸ் காருக்கு அவர் தீ வைத்தார். தீயை அணைத்த அங்கிருந்த பொதுமக்கள் அந்நபரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். அவரிடமிருந்து அப்போது கத்தியொன்றும் சிகரெட் லைட்டரும் பறிமுதல் செய்யப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டம் ஏற்படும் அளவுக்கு அது ஒரு கடுமையான குற்றம் என்பதால் குற்றவாளிக்கு ஒரு பாடமாக இருக்கும் வகையிலான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு நீதிபதியிடம் கோரியது. வழக்கறிஞரை வைக்காத குணசேகரன் தனக்கு வேலை இல்லை என்றும் நோய்வாய்ப்பட்ட தாயை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாலும் குறைந்தபட்ச தண்டனையை கேட்டது குறிப்பிடத்தக்கது. தீப்பற்றி எரியும் ஒரு பகுதியை LRT ரயில் கடந்து செல்லும் போது அதனுள் இருந்த பயணிகள் பதற்றமடைந்த சம்பவம் வைரலாகியுள்ளது. ஸ்ரீபத்தாலிங் வழித்தடத்திற்கான LRT ரயில் புடு நிலையத்தை கடக்கும் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. தண்டவாளத்தின் அருகே தீ கொழுந்துவிட்டு எரிவதைக் கண்டு LRT பயணிகள் சிலர் பதற்றம் அடைவது X தளத்தில் பதிவேற்றம் கண்டுள்ள வீடியோக்களில் தெரிகிறது. அப்பகுதியை கடக்கும் போது ரயிலில் உள்ளும் தீயின் தாக்கத்தை உணர முடிந்தது. திடீரென சூடு அனல் பறந்ததாக பயணிகளில் ஒருவர் கூறினார்.
ரயிலும் தீப்பற்றிக் கொள்ளுமோ என தாமே பயந்து போய்விட்டதாக பெண் பயணி ஒருவர் சொன்னார். தாம் கண்டதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என கூறிய மற்றொரு பயணி ரயில் பயணத்தின் போது அப்படியொரு அனுபவம் ஏற்பட்டது இதுதான் முதன்முறை என்றார். நேற்று முன்தினம் இரவு புடு சாலையில் 7 புறம்போக்கு வீடுகள் தீயில் அழிந்ததாக முன்னதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. பேராக் பத்து கஜாவில் ஹோட்டல் அறையில் வைத்து தனது மனைவியை கொலை செய்த ஆடவர் போலீசிடம் சரணடைந்துள்ளார். நேற்று பிற்பகல் 2 மணி வாக்கில் தானாகவே பத்து கஜா போலீஸ் நிலையம் சென்று 36 வயது அந்நபர் சரணடைந்தார். மனைவியை கத்தியால் குத்தி கொன்றதை ஒப்புக்கொண்டவரை போலீஸ் மேற்கொண்டு விசாரித்து வருகிறது. அதனை உறுதிப்படுத்திய பேராக் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் அது குறித்து இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அறிக்கை வெளியிடப்படும் என்றார். கணவன் மனைவிக்கு இடையில் நிலவி வந்த பிரச்சனை பெரிதாகி விவாகரத்து பெறும் அளவுக்கு வந்துவிட்ட நிலையில் மனைவி கொல்லப்பட்டது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாரணாசியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் காரில் ஊர்வலமாக சென்ற போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. காரின் முன் இருக்கையில் மோடி அமர்ந்திருந்த நிலையில் சாலையின் இருபுறமும் மக்கள் நின்று அவரை வரவேற்றனர். அப்போது கூட்டத்திலிருந்து பறந்து வந்த செருப்பு மோடி பயணித்த காரின் முன்புறம் வெந்து விழுந்தது. அங்கிருந்த பாதுகாவலர் உடனடியாக அச்செருப்பை அப்புறப்படுத்தினார். செருப்பு வீசியது யார், அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து உத்தரப்பிரதேச மாநில போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மோடியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட வீடியோ வைரலாகி நெட்டிசன்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.